வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது இந்த ஆட்சியில பாத்தீங்கன்னா ஒரு டைலாக மட்டும் மாத்தாம வச்சிருக்காங்க. அது என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு. ஆனா இவங்க மட்டும் அடுத்தவங்க மேல பழி போடலாம். குறிப்பா திமுக மேல பழி போடலாம். ஆனா இவங்களை வந்து யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு ஒரு டைலாக் தூக்கிட்டு வந்துருவாங்க. இதுல முன்னோடியா இருக்கிறவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தான். கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு என் மேல பழி போடுறாங்க அப்படின்னு அவர் வச்சது விளைவோ என்னவோ அமைச்சர் கீர்த்தனா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காங்க, என் மேல பழி போடுறாங்க. என்னமா பழி போடுறாங்க? இந்த மாதிரி ஆந்திராவுக்கு தமிழ்நாட்டுல ஏற்கனவே இந்த திமுக அரசு இருந்து பாத்தீங்களா, அவங்க ஆட்சி காலத்துல மெசகான் மாதிரி பல முக்கிய ப்ராஜெக்ட்கள் வந்து கையெழுத்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட ப்ராஜெக்ட் வந்து ஆந்திராவுக்கு போயிருக்கு. அப்ப தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா என்ன பண்றாங்க? ஏன் இது குறிப்பா ஆந்திராவுக்கு மட்டும் போகுது? இவங்க ஏற்கனவே வந்து அந்த பார்ட்டி இருக்கு பாத்தீங்களா, ஆந்திராவில் இருக்கு பாத்தீங்களா, அந்த கட்சிக்கு வியூக வகுப்பாளரை வேலை பார்த்திருக்காங்க. அப்போ அந்த பின்னணியில் தான் இந்த மாதிரி ஏதாவது போதா அப்படின்ற ஒரு செய்தி வந்து பரவிட்டே இருந்தது. இதைதான் அவங்க என்ன சொன்னாங்க, அது எப்படி நீங்க என் மேல அந்த மாதிரி படிப்படுவீங்க? என்கிட்ட டேட்டா இருக்கு, நான் டேட்டாவா அடிப்பேன். அது மட்டும் இல்லாம 30 நாள்ல எப்படி இதெல்லாம் சாத்தியம்? 30 நாள்ல அது மாதிரி போறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா, இப்போ இவங்க என்ன கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா, இந்த திமுக தரப்புல இருந்து என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, 30 நாள்ல நான் தமிழ்நாடு நம்பர் 1 மாத்திட்டேன் அப்படின்னு இங்க இருந்து நிதி ஆயோக்கு போய் திமுக சாதனையை தன்னோட சாதனையா வந்து முதலமைச்சர் விஜய் அவர்களால் சொல்ல முடியுது சாத்தியம் அப்படின்னா, ஏற்கனவே திமுக பீரியட்ல பேர் அதாவது முதல்வர் அவர்களுடைய படம் போடாம அடிச்சு வச்ச பேகு, எங்களுடைய ஆட்சி காலத்துல அடிச்சு வச்ச பேகு அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுறது 30 நாள்ல சாத்தியம்னா, யாரோ ஒரு நல்ல மனம் கொண்டவர் வந்து ஒரு அரசு பள்ளிக்கு கொடுத்த சைக்கிள எங்க விஜய் அவர்கள் சிஎம் ஆகி கொடுத்த தரமான சைக்கிள் அப்படின்னு 30 நாள்ல ஸ்டிக்கர் ஓட்டுற சாத்தியம்னா, இதுவும் சாத்தியமாக இருக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு தான் எங்க கேள்வி. சோ இப்ப இவங்க வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட், வழக்கமா தாவேகா சார்பா ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் வந்து வைப்பாங்க. எதுவுமே ஒரு ஆதாரத்தோட நிரூபிக்க மாட்டாங்க. ஒரு பேர் ஒரு இது வச்சிருப்பாங்க பிளெயினா, திமுகவுடைய ஊழல் தான் காரணம், அதனால தான் இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அதுக்கு வந்து இவங்களும் இதே மாதிரி இந்த ஆந்திராவுக்கு இந்த ப்ராஜெக்ட்ல ஏமா போச்சுன்னு கேட்டா, அதுக்கு காரணமே திமுகவுடைய ஊழல் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஊழல் பிரச்சனை தான் காரணம். அதனாலதான் இங்க இருந்து வந்து பல ப்ராஜெக்டுகள் வேற மாநிலத்துக்கு போயிருக்கு, குறிப்பா குஜராத்துக்கு நிறைய போயிருக்கு அப்படின்னு வாண்டடா வந்து வண்டியில ஏறி இருக்காங்க. வாண்டடா வந்து வண்டியில ஏறது அப்படின்றது டிவிகேக்கு கைவந்த கலை. எப்படி நேற்று வந்து விஜய் அவர்கள் வாண்டடா வந்து வண்டி ஏறினார் பாத்தீங்களா, ஏதோ குட்டி ஸ்டோரி சொல்லி அதுக்கு தேவையில்லாம ஒரு ரிப்ளை ஆகி இப்ப மாத்தி அடிச்சிட்டு இருக்காங்க. கதை எப்படி போகுதுன்னா, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனையை பத்தி விவாதிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிருக்கு. எதிர்கட்சி தலைவர் இந்த பிரச்சனைக்கு மாநிலத்துல போயிட்டு இருக்கு, பெண்கள் பாதுகாப்பு இப்படி இருக்கு, குழந்தைகள் வந்து இப்படி பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்யப்படுறாங்க, இதற்கு வந்து நிறைய டிவிகேல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து சிக்கியிருக்காங்க, இதுல நான் முதல்வர் திட்டத்தை கேன்சல் பண்ண போறேன்னு சொல்றீங்க அப்படின்னு மக்களுடைய பிரச்சனையை வந்து சட்டமன்றத்துல ஒரு கேள்வி கேட்டா, இவர் போய் அங்க ஃபயர் விட்டுட்டு இருக்காரு. ஏதோ பிரச்சாரத்துல வந்து பேசுற மாதிரி ஊனு கத்தி போஸ்லாம், அந்த போஸ் எந்த போஸ்னே தெரியல. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த அதே போஸை நானும் கொடுப்பேன் அப்படின்றக்காக வம்படியா பண்ணாரா? சரி, பண்ணத்தான் பண்ணீங்க, அதே மாதிரியே பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இது என்ன போஸ்? புஷ்பா போஸா இல்ல இது வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த போஸான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு ரெண்டுத்துமே கலந்த மாதிரி இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு போஸை கொடுத்து சட்டமன்றத்துடைய மாண்பையை அவர் வந்து கெடுத்திருக்காரு. அதாவது சபாநாயகர் சொல்றாரு, சட்டமன்றத்துக்கு ஒரு மாண்பு இருக்கு, நீங்க கேலியும் கிண்டலும் உருவ கேலி செய்யக்கூடாது, நியாயம் 100%, அது கரெக்ட் தான். ஆனா அந்த மாண்புன்றது முதலமைச்சருக்கும் பொருந்தும் இல்லையா? அப்ப அவரு மட்டும் என்ன வேணாலும் அந்த சட்டமன்றத்தை இல்லாத ஒருத்தரை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? அப்ப முதல்வர் அப்படின்றது மன்னர் கிடையாது, அவருக்கும் அந்த மாண்பு சட்டமன்றத்துல பொருந்தும். அப்ப அவரும் அதுக்கேற்ற மாதிரி மாண்போட ஒரு முதல்வர் மாதிரி நடந்துக்கிறோம். அவர் வந்து ஆக்டர் மாதிரி நடந்து கூடாது. எதிர்கட்சி தலைவர் வந்து உங்களை நடிகர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்களும் ஆமா நான் நடிகர் அப்படின்ற மாதிரி தான் அங்க வந்து நடந்துக்கிறீங்க. சோ இவங்க என்ன அப்படின்னா, மக்களுடைய பிரச்சனையை பத்தி இவங்க பேச மாட்டாங்க. ஸோ இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க பிளெயின் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி திமுகவுடைய ஊழல் காரணமாகத்தான் இங்க இருந்து அங்க போச்சு அப்படின்னு போய் இவங்க இன்னொரு இதையும் சொல்றாங்க, திமுகவுடைய பீரியட்ல எத்தனை இது குஜராத்துக்கு போச்சு அப்படின்ட்டு லிஸ்ட் போடுறாங்க. அதுல குறிப்பா வந்து மைக்ரான் கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, இதை பத்தின ஒரே ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் பின்னாடி சொல்றேன், அது ஏன் போச்சு அப்படின்றத. இப்போ இந்த அமைச்சர் வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி திமுக ஊழல் தான் காரணம், இவங்க காசு வாங்கினாங்க, அதனாலதான் வந்து இவங்க அங்க இருந்து போனாங்கன்னு. இதுக்கு
அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிக்கிற மாதிரி அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது, நடந்துக்கே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஆன்சர் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. அந்த பதில் வந்து எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாம் நினைச்சுப்போம் கடந்த ஆட்சியில இருந்த தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா சொல்லியிருப்பாரு. அதுதான் இல்ல. இந்த அமைச்சரை யார் வந்து நீ ரீல்ஸ் போடுமா, நீ ரீல்ஸ் போடு, யார் சொல்றத பேச்சு கேட்டு நிறுத்தாத அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணாரு பாத்தீங்களா, அதாட்டி லோகேஷ் நாரா அப்படின்றாரு. அவர் தான் வந்து இன்னைக்கு வந்து இவங்களுடைய குற்றச்சாட்டை வந்து மறுத்து பேசியிருக்காரு. எந்த அமைச்சர் வந்து இவங்க சப்போர்ட்டா இருக்காங்க, எந்த அமைச்சர் கீழே இவங்க வேலை பார்த்தாங்க அப்படின்ற நியூஸ் வந்ததோ அதே அமைச்சர் கீர்த்தனா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை மறுத்து பேசியிருக்காரு. அதாவது பொய் பேசலாம், ஏக்கர் கணக்கால பேசக்கூடாது, நீ பேசுற பொய் வந்து பொய்ன்னு தெரியற அளவுக்கு எப்படி பேசுற அப்படின்னு ஆந்திராவில இருந்தே அதுக்கான ரிப்ளை வந்திருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன், அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் நீங்க ரீல்ஸ் போடுறத வந்து அவர் என்கரேஜ் பண்றாரு, அவர் காரணம் இல்லாம என்கரேஜ் பண்ணல, உள்குத்தோட வச்சுதான் என்கரேஜ் பண்றாரு. அவர் என்ன முடியல இருந்தாருன்னா, நீ ரீல்ஸ் போட்டுட்டே இருமா, யாரு சொல்றது நீ கவனிக்காத அப்படின்னு அவர் வந்து என்கரேஜ் பண்ணார்ல, அதுல உள்குத்து இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம்னா, இவங்களோட ரீல்ஸையும் அதுல இருக்கக்கூடிய கட்டு இங்கிலீஷ் அந்த பார்த்த உடனே முதலீட்டாளர்கள் முடிவு பண்றாங்க, சரி ரைட்டு, வாண்டடா போய் நம்மளுடைய முதல்ல நம்ம இழக்க வேண்டாம், நம்ம வந்து தப்பிச்சுக்கிறதா நல்லது அப்படின்ற முடிவுல போய் தான் மெசகான் மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல ஆந்திரா பக்கம் திரும்பி இருக்கு. அதான் அவர் வந்து அப்படி சொல்லியிருக்காரு, போடுமா நீ இந்த பக்கம் ரீல்ஸ் போடு, அந்த பக்கம் ப்ராஜெக்ட்ல எங்களுக்கு ஆந்திராவுக்கு வரும் அப்படின்னு. அதை வந்து ஆமா அப்படின்னு நிரூபிக்கிற விதமாக அவருடைய பதிவு வந்து அவருடைய எக்ஸ் வலைதளத்துல இது பண்ணியிருக்காங்க. இப்ப எல்லாமே பாத்தீங்கன்னா பிரஸ் மீட் கொடுத்து பதில் சொல்ற காலெல்லாம் மலை ஏறி போச்சு. இன்ஸ்டாகிராம்ல கட்சி ஆரம்பிச்சா இன்ஸ்டாகிராம்ல வந்து சொல்றது, ஏதாவது ஒரு அமைச்சருக்கு பதில் சொல்லணும்னா அது எக்ஸ் வலைதளத்தை போய் போஸ்டா போடுறது, அந்த மாதிரி தான் ஆயிப்போச்சு. அப்படிதான் லோகேஷ் நாரா அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது கடந்த திமுக ஆட்சியில இந்த மாதிரியான தொழில்துறை இது பண்றது ஈர்க்கிறது இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது. எங்களுக்கும் அவங்களுக்கும், அதாவது ஆந்திராவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அப்படின்றது ரொம்ப பெரிய டஃப் காம்படிஷனாவே இருந்தது. சில இடங்கள்ல நாங்க ஜெயிச்சிருக்கோம், சில இடங்கள்ல நான் தோத்துருக்கோம், அதை இழந்திருக்கோம் அப்படின்ற நியூஸையும் வச்சுட்டு, ஆனா எந்த இடத்துலயுமே காம்படிஷன் இருந்தது, எங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் காம்படிஷன் இருந்தது. அந்த காம்படிஷன்ல சில சமயம் ஆந்திரா வந்து வென்று இருக்கு, சில சமயம் நாங்க வந்து இழந்திருக்கிறோம். ஆனா எந்த இடத்துலயுமே எந்த கம்பெனி முதலாளிகளுமே வந்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குறாங்க, அங்க திமுக அரசு தொல்லை கொடுக்குறாங்க, காசு கேட்கிறாங்க அப்படின்ட்டு காரணத்துக்காக இங்க மாத்திட்டு வந்ததா ஒரு தகவலுமே இல்ல. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த மாதிரி நான் பார்க்கல, யாருமே சொன்னதை என் காதுக்கு இது வரைக்கும் எட்டினது இல்லை அப்படின்னு ஒரு அண்டை மாநிலத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர் வந்து உங்களுக்கு விளக்க சொல்றாரு. நீங்க சொல்றது பொய் அப்படின்னு நிரூபிக்கிற விதமாக அவர் பேசுறாருன்னா, இங்க இருக்க அமைச்சர்கள் எந்த அளவுக்கு ஒரு பொய் குற்றச்சாட்டை பப்ளிக்கா வந்து பிரஸ்ல கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். யார் வந்து இந்த ரீல்ஸ் போடுமா என்கரேஜ் பண்ணாங்களோ அதே அமைச்சர் வந்து இன்னைக்கு கீர்த்தனா அவர்கள் சொன்ன ஸ்டேட்மெண்ட் பொய் அப்படின்ற மாதிரி திமுக உண்மையிலே ஒரு நல்ல டஃப் காம்படிட்டரா இருந்தாங்க. இந்த யாரு எந்த ப்ராஜெக்ட் யார் பிடிக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக டஃப் காம்படிட்டரா எங்களுக்கு ஆந்திராவுக்கு இருந்தாங்க அப்படின்னு அந்த அமைச்சர் சொல்றதோடைய அர்த்தம் நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, இப்ப இருக்கக்கூடிய அமைச்சர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய டஃப் காம்படிட்டரா இல்ல அப்படின்றத அவர் சொல்றாரு. இப்போ அவங்க டஃப் காம்படிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம், இப்ப இருக்கவங்க பெரிய டஃப் காம்படிட்டர்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற மாதிரி தானே அர்த்தம். அப்போ கீர்த்தனா அவர்களை ஒரு ஆளாவே அவர் மதிக்கலையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது. அப்போ அவங்க டஃப் காம்படிட்டர்னா நீங்க யாரு அப்படின்ற கொஸ்டின் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ இதன் மூலியமாக ஒரு ஆந்திராவுடைய அமைச்சர் வந்து விளக்கம் கொடுத்திருக்காரு. டிஎம்கே கடந்த ஆட்சியில ஊழல் பண்ணதா இவங்க சொல்றாங்க, ஆனா அந்த மாதிரிலாம் காசு கேட்டுதான் எந்த கம்பெனி முதலாளிகளும் எங்களுக்கு வந்து இது வரைக்கும் தகவல் சொல்லல அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவது என் கேள்வி என்னன்னா, என்கிட்ட டேட்டா இருக்கு, நான் தகுந்த மேடையில் தான் பேசுவேன், அதுவும் சட்டமன்றத்துல இதை குறித்து கேள்வி கேட்டா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு போன கீர்த்தனா அவர்கள் எதிர்கட்சி தலைவர்கள் இது குறித்து கேள்வி கேட்கும் போது அவர் அதை மட்டும் கேள்வி கேட்கல, அறநிலைத்துறை பத்தியும் கேள்வி கேட்டாரு, நான் முதல்வர் திட்டத்தை பத்தி கேள்வி கேட்டாரு, அப்புறம் நிறைய விஷயங்கள் அவர் கேள்வி கேட்டார். இப்ப புசி ஆனந்த் எந்திரிச்சு பதில் சொன்னாரு, ராஜ்மோகன் எந்திரிச்சு பதில் சொன்னாரு, அறநிலைத்துறை அமைச்சர் எடுத்து பதில் சொன்னாரு.
ஆனா கீர்த்தனா அவர்கள் மட்டும் ஏன் எந்திரித்து பதில் சொல்லவில்லை? இப்போ அவங்க சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி குஜராத்துக்கு ஒரு கம்பெனி போயிருச்சு, பல கம்பெனிகள் போயிருச்சு அப்படின்னு. அதுல மைக்ரான் அப்படின்ற ஒரு கம்பெனியோட விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன். அதாவது ஒரு ப்ராஜெக்ட், இந்த மாதிரியான ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரும்பொழுது மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட நிதியும், மாநில அரசு ஒரு குறிப்பிட்ட நிதியும், அது மட்டும் இல்லாம அந்த கம்பெனியும் ஒரு குறிப்பிட்ட நிதியும் போடும். எந்த கம்பெனியும் 100% அவங்களுடைய நிதியை வந்து போட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இந்தந்த அரசு இவ்வளோ பர்சன்டேஜ்ல காசு போடும்போது, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் அவங்க சொல்றாங்க இல்லையா, மைக்ரான் அப்படின்ற ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்ட் ஏன் குஜராத்துக்கு போச்சு, எப்படி இது குஜராத்துக்கு, தமிழ்நாட்டுக்கோ இல்ல தெலுங்கானாக்கோ இல்ல கர்நாடகாக்கோ, இவங்க சொல்றாங்களா தமிழ்நாட்டுல ஊழல் அதனால போச்சு அப்படின்னு. ஆனா பார்க்க போனா இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நடக்கல, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா வரைக்கும் இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கு. நிறைய ப்ராஜெக்ட் வந்து குஜராத்துக்கு போயிருக்கு. இதற்கு மோடி அவர்கள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி குஜராத்துக்கு ஃபேவரா அவர் நடந்திருக்காரு. அவர் இந்தியாவுக்கு பிரதமராக இல்லாமல் குஜராத்தின் பிரதமராக, அதாவது குஜராத்தின் முன்னாள் முதல்வர், இந்நாள் பிரதமராக குஜராத்துக்கு மட்டும் அவர் திகழ்கிறார். குஜராத் முதலாளிகளுக்காக தான் அவர் வந்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் சேவை செய்து கொண்டிருக்கிற மாதிரி தான் அந்த நிகழ்வு இருந்தது. அதாவது நான் ஏற்கனவே சொல்லல, இவ்வளோ பர்சன்டேஜ் இவங்க போடுவாங்க அப்படின்ட்டு. இப்போ தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இருந்த அந்த மைக்ரான் அப்படின்னு கம்பெனியோட ப்ராஜெக்ட் என்ன ஆகுது அப்படின்னா, மோடி அவர்கள் வந்து சொல்றாரு, நான் 50% உனக்கு வந்து சப்சிடி கொடுக்குறேன். அப்போ 50% சப்சிடி எங்க கொடுக்குறேன்றதுனா, நீ குஜராத்ல வந்து ஆரம்பிச்சா 50% சப்சிடி நான் உனக்கு கொடுக்குறேன். இப்போ நம்மளா இருந்தா கூட என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு கடை ஆரம்பிக்க போறோம், 20 லட்சம் ரூபாய் நம்ம வந்து முதல் போடணும். அதுல வந்து ஒரு ஆள் வந்து சொல்றாரு, நான் வந்து உனக்கு 20 லட்சத்துல 50%, 10 லட்சம் நான் அவனுக்கு வந்து சப்சிடியா கொடுக்குறேன், மீதி வந்து அவர் கொடுப்பாரு, இன்னொரு பார்ட்னர் இருக்காரு அவர் கொடுக்குறாரு, ப்ராஜெக்ட் வந்து உனக்கு லாபமா இருக்கும், நீ குறைஞ்ச முதலீடு போட்டா போதும் அப்படின்னா, நான் இல்ல உங்களுடைய சப்சிடிலாம் எனக்கு தேவையில்ல, நானே அங்க போய் ஆரம்பிக்கிறேன், நான் அடம்பிடிப்பேன், தமிழ்நாட்டில் தான் ஆரம்பிக்கிறேன் அடம்பிடிப்பேனா, இல்லை எனக்கு 50% சப்சிடியும் கொடுக்குறாங்க, ஒன்றிய அரசுடைய ஒத்துழைப்பும் இருக்கு, அப்போ எனக்கு வேலை சீக்கிரமா முடியும் அப்படின்ட்டு இப்போ குஜராத்ல போய் ஆரம்பிப்பேனா, அப்படிதான் அவங்க போய் குஜராத்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதை தான் இந்த அம்மா வந்து தூக்கிட்டு வந்து சொல்றாங்க, இங்க பாத்தீங்களா குஜராத்துக்கு போயிருக்கு, பல மாநிலங்கள் இதனால வந்து இவங்க இந்த மாதிரி இழந்ததுனால, ஏமாந்ததுனால இந்த மாதிரியான மாநிலங்கள் கிரெடிட் வந்து அனுபவிக்கிறாங்க அப்படி. இப்போ அந்த கிரெடிட் அவங்க அனுபவிக்கிறதுக்கான காரணம் யாரு அப்படின்னா மோடி அவர்கள். இதை நான் சொல்லல, நியூஸ் லாண்ட்ரியில இதை பத்தின டீடைல் ஆர்டிகல் வந்திருக்கு. எத்தனை % சப்சிடி வந்து இவங்க கொடுக்குறாங்க, எதனால இங்க இருந்து தமிழ்நாடு மாதிரி, தெலுங்கானா மாதிரி, மகாராஷ்டிரா மாதிரியான மாநிலங்கள் எதனால இங்க இருந்து குஜராத் மாதிரி மாநிலங்களுக்கு போச்சு அப்படின்னு. இப்போ என் கேள்வி இல்லைன்னா, நான் அமைச்சர் கீர்த்தனா அவர்களே கேட்கிறேன், இப்போ அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டுக்கும் மத்திய அரசு வந்து சொல்லிச்சா? ஏன்னா ஆந்திராக்கு இது போயிருக்கு அப்படின்னா, ஆந்திராவில் யாரோட ஆட்சி நடக்குது, சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆட்சி, அவர் யாரோட லிங்க்ல இருக்காரு, பிஜேபியோட லிங்க்ல இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷர் போட்டு இந்த மெசகான் மாதிரியான பெரிய பெரிய ப்ராஜெக்டுகள் ஆந்திராவுக்கு போகுதுன்னா, அப்படி ஏதாவது சப்சிடி கொடுத்து அவங்கள வந்து அந்த மாநிலத்துக்கு கொண்டு போக வச்சிருக்காங்களா அப்படின்ற ஆய்வை கீர்த்தனா அவர்கள் மேற்கொண்டாங்களா, அப்படி எதுவும் உண்மையிலே இருந்ததா அப்படின்ற இல்ல, அந்த மாதிரிலாம் இல்ல, வேற சில காரணத்துக்காக தான் ஆந்திராவுக்கு போயிருக்கு, இதுதான் உண்மையான காரணம் அப்படின்ற தெளிவான விளக்கத்தை பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது கொடுக்காம, பத்திரிகையாளர்களே மிரட்டுற விதமா கண்ணெல்லாம் அப்படி இது பண்ணி, நான் தான் சொல்றேன்ல அப்படின்னு ஒரு அமைச்சர் பேசுறது அப்படின்றது எப்படி ஏற்புடையதாக இருக்கக்கூடிய? பத்திரிகையாளர்களுடைய வேலை என்ன, கேள்வி கேட்கறது தான். அந்த கேள்வி அவங்க கேட்கறாங்க, ஒரு அமைச்சர் பொறுப்பா நீங்க பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. அதுக்கு நீங்க இப்ப இதுக்கே ட்ரிகர் ஆனீங்கன்னா இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. சட்டமன்றத்துல நீங்க எழுந்து இது பண்ணும்போது அப்போ உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க, அப்ப எதிர்கட்சி தலைவரை பார்த்து இந்த மாதிரி ட்ரிகர் ஆகி கண்ணெல்லாம் இது பண்ணி பேசிடுவீங்களா? ரெண்டாவது பத்திரிகையாளரை பார்த்து நீங்க வந்து கொஞ்சம் நீங்க ராயல் என்ஃபீல்டுக்கு ஃபோன் பண்ணி பேசுறீங்களா அப்படின்னு கேட்கறது. அப்போ அவரு பதிலுக்கு, அப்ப அமைச்சர் நான் ஆயிடுறேன், நீங்க பத்திரிகையாளர் ஆயிடுறீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டா அந்த அவமானம் யாருக்கு வரும்? அவங்களுக்கு தானே வரும். அப்போ ஒரு அமைச்சரா பொறுப்பா, அதனாலதான் உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்து அந்த பதவியில உட்கார வச்சிருக்காங்க. இல்ல எனக்கு டென்ஷன் ஆகுதுன்னா அமைச்சர் பதவியில உட்கார்ந்தா அப்படிதான் டென்ஷன் ஆக்குவாங்க, உங்களை ட்ரிகர் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் நீங்க ட்ரிகர் ஆகாம பொறுமையா உட்காந்து அதுக்கான விளக்கத்தை நீங்க சொல்லிதான் ஆகணும். ஏன்னா இது மக்களுடைய வரிப்பணம், மக்களுக்கு வர வேண்டிய வருவாய். நீங்க மக்களுக்கான பிரதிநிதியாக இருக்கும் பொழுது பொறுமையை கடைபிடித்துனா அதை நீங்க வந்து விளக்க வேண்டிய இடத்துல நீங்க இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரிகர் ஆகி பத்திரிகையாளர் நீங்க ராயல் என்ஃபீல்டுக்கு போன் பண்றீங்களா, நான் வந்து என்கிட்ட நீங்க வந்து
கேட்பீங்களா அப்படின்றது தான் இன்னைக்கு பார்த்தாலே ஐயோ இப்படி இருக்கிறாங்களே பாவமா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. உங்ககிட்ட ஆதாரம் இருந்தா மற்ற அமைச்சர்களை சட்டமன்றத்துல பேசும்போது நீங்க ஏன் எதிர்க்கட்சி தலைவர்கள் கேள்வி கேட்கும் போதோ இல்ல நீங்களே கூட வந்து இப்ப எம்எல்ஏ பல்லவி எல்லாம் கொடுத்தாங்களே அந்த ஒரு ரிப்போர்ட்லாம் கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா சபாநாயகர் கிட்ட, அது மாதிரி நீங்க சபாநாயகர் கிட்ட திமுக வந்து இந்த மாதிரி என் மேல ஒரு பழிய போடுது, என்னால இதை ஏத்துக்க முடியாது, நான் விளக்கு சொல்லி ஆகணும் சட்டமன்றத்துல, எனக்கான பேசுறதுக்கான நேரத்தை கொடுங்க அப்படின்னு உங்ககிட்ட டேட்டா இருக்கும்போது ஆதாரம் இருக்கும்போது இதை ஏன் சட்டமன்றத்துல நீங்க பேசல அப்படின்றதான் என் கேள்வி. இப்ப இது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. அந்த மாதிரிலாம் இவங்க கிட்ட ஒண்ணுமே கிடையாது, இவங்க சொன்னதெல்லாம் அப்பட்டமான பொய் அப்படின்னு. இது மட்டும் இல்லாம இவங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜிஎஸ்டிபியில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத் மாநிலங்களை விட தமிழ்நாடு பின்தங்கி உள்ளது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசி வச்சிருக்காங்க. அதாவது மகாராஷ்டிராவோட குஜராத்தை விட தமிழ்நாடு பின்தங்கி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னா, மகாராஷ்டிரா மாநிலம் இந்தியாவின் மிகப்பெரிய பொருளாதார மாநிலமாக 49.39 லட்சம் கோடி ஜிஎஸ்டிபியுடன், அதாவது 2024-25 சொல்றேன், முதலிடத்தில் உள்ளது உண்மையே. ஆனால் குஜராத் 29.82 லட்சம் கோடி ஜிஎஸ்டிபியுடன் தமிழ்நாட்டை விட பின்தங்கியே உள்ளது. அதாவது 2025-26 நிதியாண்டில் தமிழ்நாடு 10.83% பொருளாதார வளர்ச்சியுடன் இந்தியாவிலேயே அதிக வளர்ச்சி விகிதத்தை கொண்ட மாநிலத்தில் ஒன்றாக திகழ்கிறது. அதாவது என்ன ஏதுன்னே தெரியாம ஒரு அமைச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிளைனா விடுறதுக்கு பாத்தீங்களா, அதுதான் நம்மளுக்கு வந்து வைத்தறிச்சலா இருக்கு. அதாவது இவங்க சொன்ன மாதிரி மகாராஷ்டிராவுடைய ஜிஎஸ்டிபி இருக்கு பாத்தீங்களா, அது முதலிடம் அப்படின்றது உண்மைதான். ஆனா குஜராத்தை விட நம்ம இப்ப பின்தங்கி இருக்கோம் அப்படின்றாங்க. இப்போ 29.82 பெருசா 35.68 பெருசா, ரெண்டுத்துல எது பெருசு? 35-29 ஒன்னாம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட சொல்லும் 35 தான் பெருசு. அப்போ ரெண்டாவது இடத்துல இருக்கிறது எது? தமிழ்நாடு 49.39 இருக்கு பாத்தீங்களா, அத்தனை லட்சம் கோடி ஜிஎஸ்டிபி உடன் முதல் இடத்துல குஜராத் இருக்கு. ரெண்டாவது இடத்துல தமிழ்நாடு 35.68 லட்சம் கோடி ஜிஎஸ்டியோட ரெண்டாவது இடத்துல இருக்கு. மூணாவது இடத்துல தான் 29.82 லட்சம் கோடி ஜிஎஸ்டியுடன் குஜராத் இருக்கு. ஆக குஜராத்தை விட தமிழ்நாடு முன்னாடி தான் இருக்கு. ஆனா இவங்க ஒரு அமைச்சரா என்ன மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க அப்படின்னா, இல்ல குஜராத்தை விட தமிழ்நாடு பின்தங்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட்டை இவங்க வந்து விட்டுருக்காங்க. அதாவது ஒரே வருஷத்துல ஒரே நிதியாண்டுல 10.83% பொருளாதார வளர்ச்சியை காமிச்ச தமிழ்நாட்டை குஜராத்தை விட பின்தங்கி இருக்காங்க. அதாவது மைக்ரான் கம்பெனி குஜராத்துக்கு போறதுக்கான காரணம் என்ன அப்படின்றது நியூஸ் லாண்ட்ரியில இருக்கு. ஒரு நியூஸ் ஆர்டிக்கல்ல இருக்கக்கூடிய விஷயத்த கூட தெரியாம இது குஜராத்துக்கு போறதுக்கு காரணம் டிஎம்கே தான், அதுவும் ஊழல் குற்றச்சாட்டு தான் அப்படின்னு பொய்யா பேசுறதும், குஜராத்தை விட முன்னாடி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை பின்தங்கி இருக்கு அப்படின்னு டேட்டாவே தெரியாம அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பேசுறதும், நான் சொல்றது நம்மள நீங்க யூடியூப்ல ஃபேக்ட் செக்ல போட்டிருப்பாங்க, நீங்க அங்க கூட போய் பாருங்க. ஸோ இப்படி ஒரு யூடியூபர்ஸ் கூட ஒரு டேட்டா வந்து அனலைஸ் பண்ணி அது உண்மை என்ன பொய் என்ன அப்படின்ற எடுத்து பேசும்போது, ஒரு அமைச்சர் ஒரு கருத்தை வெளியிடும் போது அதோட உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத ஏன் வந்து இவங்க வந்து ஆராயவே மாட்டாங்க. ஸோ பொத்தாம் பொதுவா அது போடுறது அப்படின்றது அதான் மேலும் மேலும் அவங்களுக்கு அவப்பெயரோட இந்த அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மனநிலைக்கு மக்கள் போயிடுவாங்க. இவங்க தான் எப்படின்னு பாத்தீங்கன்னா, அமைச்சர் ஆதவர்ஜனா அவரும் இப்படிதான் திமுக ஊழலை நீங்க கண்டுபிடிக்க போற அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலை பணித்துறையோட அமைச்சராக இருக்கிறார் பாத்தீங்களா. இப்போ அவர் ஆட்சிக்கு வந்தோடனே என்ன சொல்றாருன்னா, பழைய டெண்டர், அதாவது திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய டெண்டர் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டு, இல்ல இந்த டெண்டர்ல எல்லாம் ஏதோ தப்பா இருக்கு, நிறைய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதற்காக தனியாக ஒரு குழுவை வேற அவர் அமைக்கிறாரு. அந்த குழுவை அமைச்சு நாங்க வந்து ஊழல் திமுக பண்ண ஊழல் எல்லாம் இதுல கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கான செய்தி வந்து ஜூன் 12 வெளியா இருந்தது. சோ அப்படி சொல்லிட்டு கடைசியில என்னன்னா, பழைய டெண்டரை திருப்பி வேலை செய்ய வச்சிருக்காங்க. அதாவது அந்த குழுவால பெருசா ஒண்ணு கண்டுபிடிக்க முடியல. இவங்க சொன்ன மாதிரி ஊழல் அப்படின்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எதுவுமே பெருசா கண்டுபிடிக்க முடியல. அப்படி கண்டுபிடிக்க முடியாதனாலையும் மழை காலம் வருது, நம்ம இனிமே புதிய டெண்டர் தேடி கண்டுபிடிச்சு அதெல்லாம் இது பண்றதுக்குள்ள லேட் ஆயிடும். அப்புறம் மக்கள் வந்து நம்மள காரி மூஞ்சில துப்புவாங்க, என்ன மழை காலத்துல இப்படி விட்டுட்டீங்களே நாட்டை, நாங்க இப்படி சீரழியுமே அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அப்படின்றதுனால வேற வழியே இல்லாம ஊழல் குற்றச்சாட்டும் கண்டுபிடிக்க முடியல, இதுல இந்த குழு வச்சு பிரோஜனம் இல்லை அப்படின்ட்டு பழைய டெண்டரையே கண்டினியூ பண்ண வச்சிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது பழைய டெண்டரே கண்டினியூ பண்ணிச்சுன்னா புது டெண்டரை எதுவும் எடுக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஏன் இந்த பொய்,
எதையாவது கண்டுபிடிச்சிட்டு நீங்க பேசுங்க. நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இதை பாருங்க ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆதாரத்தை காமிச்சு பேசலாம், அது நியாயம். ஆனா இப்படி இருக்கு 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 நான் ஒரு குழு வச்சிருக்கேன், நான் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்ற ஒரு பரபரப்பான நியூஸை மட்டும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து திமுக ஒரு பெரிய ஊழல் சக்தி கட்சி அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் சேர்த்துட்டு அதுல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ராஜ்மோகன் சொன்னார்ல, அதுல ஒன்றும் இல்லை கீழே போட்டுற அப்படின்னு, அந்த மாதிரி எந்த ஊழல் குற்றச்சாட்டை கண்டுபிடிக்க முடியல அப்படின்றத மட்டும் சைலண்டா அடக்கி வாசிக்கிறது. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும்னா, நிதியமைச்சர் வெள்ளை அறிக்கையை வெளியிடும் போதே அந்த துறைக்கான அதிகாரியை சொல்றாரு, அந்த வாங்கின அந்த கடன் அப்படின்றது சரியான முறையில தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு, தப்பா எதுவுமே பயன்படுத்தப்படல. அதே மாதிரி மத்திய அரசு வச்சிருக்க அந்த லிமிட் கோட்ல இந்த கடன் வாங்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான ஸ்டேட்மெண்ட் சொன்னாங்க. வெள்ளை அறிக்கை வரப்போகுது, திமுக பண்ண ஊழல் எல்லாம் வெளியே வரப்போகுது அப்படின்னு அளந்து விட்டாங்க. ஆனா கடைசியில் வெள்ளை அறிக்கை ஏற்கனவே தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்றத்தில் வெளியிட்ட அதே பேப்பரை அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்து நாங்க வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. இதை வந்து விமர்சனமுக்கும் உள்ளாச்சு. சோ இப்படி தொடர்ந்து திமுக மேல இவங்க வந்து ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தான் வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. இப்படி பொய் பரப்புற வேலையை விட்டுட்டு அடுத்த முறை ஆதாரத்துடன் இவங்க வந்து பேசினா அது வந்து ஏற்புடையதா இருக்கும். பொய்யை மட்டும் ரொம்ப வேகமா கொண்டு போய் சேர்க்கிறீங்க, உண்மையை அப்படியே மூடி மறைக்கிறீங்க, ஏன்னு தெரியல.